ஒரு கிராமத்தில் 2 துணி வணிகர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் கண்ணன், இன்னொருவர் பெயர் குப்பன். இந்த துணிகள் எல்லாம் பாரு குப்பா, இன்னைக்கு ஒண்ணு கூட விற்கல. ஆமாங்கண்ணா, நம்ம நேரம் தான் சரியில்லை. வீட்டுக்கு போலாம் வா. 2 பேரும் துணி விற்காத சோகத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப நாம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. எல்லாம் இவ்ளோ கடினமா இருக்கிறது. அங்கே கண்ணனுக்கு பொன் புதையல் கிடைத்தது. நல்ல நோக்கமுடைய கண்ணன் புதையலை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினான். நண்பா, நாம் கண்ட இந்த தங்கத்தை சமமாக பிரித்துக் கொள்வோம். கண்ணா, இவ்வளவு பொண்ண உடனே எடுத்து சென்றால் ஆபத்து. இங்கேயே அருகில் உள்ள காட்டுல ஒரு மரத்தடியில குழி தோண்டி புதைச்சு வச்சு. சரி குப்பா, உன் யோசனை நன்றாக இருக்கிறது. இத மூடிடுவோம், யாரும் பார்க்கல. இப்ப கிராமத்துக்கு திரும்பலாம். சில நாள் கழிச்சு சந்திப்போம். ஆமா, சில நாள் கழிச்சு சந்திப்போம். அப்பா, குப்பன் புதையல் விவரத்தை தன் தந்தையிடம் கூறினான். குப்பா, நீ எடுக்கும் முடிவுகள் நம் குடும்பத்திற்கு மிகவும் முக்கியம். கவனமாக இரு. சரியப்பா, நான் உங்கள் ஆலோசனையை மனதில் கொள்கிறேன். குப்பன் தன் தந்தையிடம் புதையலை அபகரிக்க போவதாக கூறினான். கண்ணன் கிடைத்ததை உன்னுடன் தாராளமாக பங்கு வந்துள்ளான். அதை நீ மட்டும் எடுத்துச் செல்ல நினைப்பது சரியல்ல. போதும், நிறுத்துங்கள் அப்பா. எப்போதும் நீங்கள் இப்படித்தான். உன் கோபம் நியாயமில்லை குப்பன். நான் சொல்வதை கேள். அது முடியாது. இன்றிரவு அந்த புதையலை நான் எடுத்துக்கொள்வேன். இதை பற்றி வெளியே சொன்னால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நள்ளிரவில் தயாராக இருங்கள். இன்று இரவு நாம் புதையலை தோண்ட வேண்டும். ஆம், இதுதான் சரியான நேரம். இருவரும் அந்த மரத்தடிக்கு வந்து பார்த்தார்கள். பணம் காணவில்லை. உடனே குப்பன் முந்திக் கொண்டு கத்த ஆரம்பித்தான். கண்ணா, எனக்கு உண்மைதான் சந்தேகம். நீ தான் எடுத்துக்கொண்டு நாடகம் ஆடுகிறா. இல்ல குப்பா, நான் இந்த பக்கம் வரவே இல்லை. நீ ஏன் இப்படி செய்தாய்? இது தவறான காரியம். நான் உன்னை நம்பினேன். எனக்கு வேறு வழி இல்ல. நாளை பஞ்சாயத்துல பேசிக்கொள்வோம். இந்த மரத்தின் கீழே அமைக்கப்பட்ட சபை இது. இந்த பிரச்சனையை இங்கேதான் தீர்க்க வேண்டும். தங்கத்தை புதைத்தது யார்? நாங்கள் தான் ஐயா. அதற்கு யார் சாட்சி? அதற்கு காட்டில் உள்ள அந்த மரம் தான் சாட்சி. இதை நாங்கள் நம்ப மாட்டோம் குப்பா. நாளை நாம் காட்டு பக்கம் உள்ள அந்த மரத்தடிக்கு செல்வோம். அது சாட்சி சொல்லட்டும். இப்போது நாம் கலையலாம். அப்பா, இன்னைக்கு ராத்திரி உன்னை ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்க குழியில ஒளிச்சு வைக்கிறேன். நாளைக்கு பஞ்சாயத்து கேட்கும் போது கண்ணன் தான் புதையல எடுத்தான்னு நீ சொல்லணும். என் மகனால் இன்னும் எத்தனை பாவங்களை நான் சுமக்க வேண்டும் இறைவா. அப்பா, உங்களை அங்கதான் ஒளித்து வைக்க போகிறேன். சொன்னத சரியா சொல்லணும். என்ன குப்பா, இதுதானே நீ சொன்ன மரமா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி, மரத்திடம் கேள். யார் புதையலை எடுத்துன்னு சொல்லட்டும். ஏய் மரமே, நீயே சாட்சி. நாங்கள் வைத்த புதையலை எடுத்தது யார் சொல். பெரியோர்களே, கண்ணன் தான் அந்த புதையலை எடுத்தான். சென்ற அமாவாசை நாளில் நள்ளிரவில் கண்ணன் இங்கே வந்து அதை எடுத்துக்கொண்டான். இதை நம்ப முடியவில்லையே. கண்ணா, இதில் ஏதோ சூது உள்ளது. நீ மரத்தின் பின்புறம் சென்று பார். சரி ஐயா. கண்ணன் வெளிச்சத்திற்காக ஒரு தீப்பந்தம் தயார் செய்து மரத்தின் பின்புறம் தேடுகிறான். இங்க யாரும் இல்லையே. எங்கிருந்து குரல் வந்தது? சரி போ. குப்பா, உன் பேராசையால் கண்ணனுக்கு செய்த துரோகத்தால் நான் அழிந்து விட்டேன். இனி ஒன்றும் செய்வதற்கில்லை. வாருங்கள், அரசரிடம் செல்வோம். அரசே, இந்த வழக்கில் குப்பன் தன் நண்பன் கண்ணனின் புதையலை அபகரிக்க முயன்றான். தன் தந்தையின் மரணத்திற்கும் இவன்தான் காரணம். குப்பனின் பேராசையும் ஏமாற்றும் குணம்தான் இதற்கு காரணம். எனவே குப்பனை சிறையில் அடையுங்கள். புதையலை கண்ணனிடம் கொடுத்து விடுங்கள். கண்ணன் தன் குடும்பத்தாருடன் வியாபாரம் செய்து கொண்டு மகிழ்வுடன் வாழ்ந்தான்.